ஒரு ஆமை நடந்து போய்கிட்டே இருந்துச்சான். வட்ட வட்ட பாறையிலே பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே. விஜய் அவர்கள் ஸ்டைலை பின்பற்றிய சீமான் பிளாக் இன் பிளாக்கில் ரேம்ப் வாக் செய்து பலரையுமே ஆச்சரியப்படுத்திய காட்சிகள். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இந்த ரேம்ப் வாக்க பார்த்த பல பேரும் தம்பி வழியே அண்ணன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆமை என்ன பண்ணுச்சான், காக்காவை தம்பி காக்கா தம்பி காக்கான்னு சொல்லிச்சான். நான் அண்ணன், அவர் தம்பி. அண்ணன் கூட போவோம், அண்ணன் கூட போய் அண்ணன் கூட நிப்போம். செய்யணும்னு நினைச்சா செய்வின மட்டும் தான் செய்வேன். எல்லாமே தம்பி காக்கா தான், நான் தம்பி காக்காக்காக உயிரை கூட விடுவேன்னு சொல்லிச்சான். இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். இப்பதான்டா நீ அண்ணன். ஆனா திடீர்னு தம்பி காக்கா என்ன பண்ணுச்சா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. சார் வடகரி ஆமையை திருப்பி போடும் போது அதோடைய போலி முகத்தை பார்த்துருச்சான். அது எப்படி தம்பி சமம்னு நீங்க சொல்லுவீங்க? எப்படி சமம்னு சொல்லுவீங்க? தமிழ் மொழி பேசுகிற திராவிடர்களாகிய நாங்கள் என்று தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூறுகிறார்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அதனால தம்பி காக்கா என்ன பண்ணுச்சு, ஆமையில அப்படியே ஒரு குட்டு கொட்டி உன்னோட இனி சேர மாட்டேன் அப்படின்னு. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. அப்போ இந்த போலி ஆமை என்ன பண்ணுச்சா, தம்பி காக்கா நம்மள கை விட்டுடுச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நோ மச்சி, இங்கிலீஷ்லாம் கலக்குன்னு கலக்குற. உயர்ந்து பறக்கக்கூடிய கழுக போய் பார்த்துச்சான். சென்னையில் நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்துள்ளார். நல்லா செருப்பாலியா அடிச்சு வெளியே தட்டுங்க, பலமுறை அச்சம் போக மாட்டேன்ட்டான். அந்த கழுக முன்னாடி இந்த ஆமை என்ன சொல்லுச்சா, ஃபிளாஷ்பேக். இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. அடி விஜய்க்கு சேர்த்தா எல்லாருக்கும் சேர்த்து. சீமான் ஒரு தெல்லவாரி அப்படின்றது உலகம் அறிந்த உண்மை. சீமான் ஒரு தெல்லவாரி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? தொலைச்சு போடுவேன். ஏய், வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? சங்கின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். அதுல போடுங்க ஐயா. நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். ஏண்டா அடிக்கிறாரு அவரு அசால்ட் ஆறுமுகம், அடி வாங்குறாரு அவர் தான் அசால்ட் ஆறுமுகம். ஒரே ஒரு தடவை ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். டேய், உன் பொண்டாட்டில உன்னை எப்பறா மதிக்கிறான்? சினிமால ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி அரசியல்ல சூப்பர் ஸ்டார்னா நான் தான் அப்படின்னு இருக்காரு. அது சூப்பர் ஸ்டார் பட்டா அடுத்தவங்க கொடுக்கணுங்க, அவங்கவுங்க கொடுத்து கூடாது. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, அத நினைச்சே சிரிச்சேன். சங்கின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ தான் சொல்ல. சகத்தோழன், நண்பன் அர்த்தம். பைத்தியம் பிடிச்ச நாயே. அந்த ஆள் என்ன சொன்ன? என்ன சிஸ்டம் சரியில்லை, ஒரு வார்த்தையில சிஸ்டம் சரியில்லை போயிட்டு இருக்கிறதே அரசியலா? ஏன் என்ன சொன்ன? அதை தான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் ராங்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பா இருக்கு மாத்தணும்னு சொன்னேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சொட்டரை போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அண்ணன் டேமேஜ் ஆயிட்டாரு. என்னது டேமேஜ்? அண்ணனே ட்ரைனேஜ் தான். இந்த மாசம் போய் அந்த ஆமை கிட்ட கேட்டா சங்கிக்கு அர்த்தம் தோழன் சொல்லிச்சான். அடே பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு. அப்ப போன மாசம் பேசின ஆமை வேற, இந்த மாசம் பேசின ஆமை வேற. அது வேற வாயி, இது நார வாயி. காரணம் அந்த காக்கா தலையில கொட்டியது. அது என்ன ஆரநாட அமைக்க பாக்குறதுக்கு? அந்த கழுகு என்ன பண்ணுச்சா, ஆமைய பார்க்க கூப்பிட்டுச்சான். ரஜினி சார், நீங்க வரீங்களா? நீங்க இங்க வந்தா கூட்டம் கூடிரும், நான் வர்றேன். அந்த ஆமைய பார்க்க கூப்பிட்ட போது, உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். ஆளு பாக்க அப்படி இருந்தா, ரொம்ப கருப்பா இருந்தா, கைப்புள்ள. அந்த ஆமைய பார்க்க கூப்பிட்ட போது 2 பேருக்கும் இடையே தரகர் இருப்பார்ல, அந்த தரகர் தான் ரவீந்திரன் துரைசாமி. அவ சைனா மேடுமா
இப்போ இந்த கூட்டணி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஆமை போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கழுகை முன்னிறுத்துகிறது. நீங்க தெய்வ பிறவி இவர் சரி போறீங்க. பிறப்பு ஒக்கும்னு கொண்டு வந்தது நான் தான் முதல்ல. அதை என் தம்பி எடுத்து செய்கிறாரு. அதில் எனக்கு மகிழ்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது என்னுடைய கொட்டேஷன். அதை வந்து தம்பி காப்பி அடிச்சாப்ப அப்படின்ற அப்படி அண்ணா அது திருவள்ளுவர் சொன்னது. என்ன சிரிப்பு ராஸ்கல். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும். ஒரு வாரம் ஓடின படத்துக்கு நடிகருக்கு அவ்வளவு மார்க்கெட்னா மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. 200 கோடி விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் என்னடே அவன் இன்னும் திருந்தலமாமா. 1000 கோடி ரூபாய் பணம், குடும்பத்திற்கு தனி செட்டில்மெண்ட், 2026 முதலமைச்சர் பதவி என பல்வேறு அரசியல் கட்சிகள் தனக்கு ஆசை காட்டியதாகவும் தான் அதை நிராகரித்து விட்டதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. உங்களுக்கு வந்து 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட், அப்புறம் 26ல வந்து நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும், பாத்துக்கணும். என்னென்ன ரீல் விடணுமோ விடு. இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும், பாத்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? 26ல ஆட்டத்தை நீ எதிர்கொண்டு பாக்குறேன். வெறி கொண்டு பாயும். எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு தான் போகணும் மேடம். உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒண்ணு கடிக்கணும் மேடம். நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு. வெறியாகதான் இல்லையா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. எப்பவுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இளவு வீடோ இல்ல கல்யாண வீடோ, இளவு வீடா இருந்தா தான் தான் போனமா இருக்கணும். RIP ஃபிங்கர் பாப்.